பல்லவி சொல்றாங்க பார்வதிய பார்த்து, அக்கா நான் சத்தியமா திருந்திட்டேன்க்கா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்ல சந்தோஷமா வாழலாம்க்கா. பார்வதி சொல்றாங்க, பல்லவி நீ திருந்திட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு மாத்திரம் என்னைய கூப்பிடாத பல்லவி. என்னால அர்ஜுன மன்னிக்கவே முடியாது. பல்லவி சொல்றாங்க, அக்கா அவர் கட்டின தாலி இன்னமும் உங்க கழுத்துல தானே இருக்கு. ஆனா வாய் வார்த்தையில நான் அவரை மறந்துட்டேன்னு சொல்றீங்களேக்கா. அர்ஜுன் பீச்சுக்கு நடந்து போறாரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழவே முடியாது பார்வதி. பல்லவி கிட்ட பார்வதி சொல்றாங்க, எதுவும் நடக்கலன்னு தாலி சென்டிமெண்ட்டுக்கு வந்துட்டீங்களா? அவரோட ஒய்ஃப்னு காரணத்துக்காண்டி தானே எல்லாரும் திரும்ப திரும்ப தேடி வர்றீங்க. அவரும் தேவையில்லை, அவர் கட்டின தாலியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தாலிய கலட்டுறாங்க. விட்டு வீசி எறியறாங்க அந்த தாலிய. பல்லவி பார்வதி தாலிய விட்டு எறியறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அர்ஜுன், பார்வதி நான் கடல்ல இறங்குறேன், அப்பயாவது என்ன மன்னிப்பியான்னு பாப்போம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல இறங்குறாரு அர்ஜுன். நாளை சந்திப்போம்.